கேரள சட்டமன்ற தேர்தலையொட்டி முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. கேரளாவில் மொத்தம் 140 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 140 தொகுதிகளில் தற்போது 47 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. கேரள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 47 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது பாஜக சார்பால் வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். கேரள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 47 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. இதில் பல முன்னாள் மத்திய அமைச்சர்கள், இந்நாள் மத்திய இணையமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். கேரள மாநில முன்னாள் பாஜக தலைவராக இருந்த கே சுரேந்திரன் மஞ்சேஸ்வர் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கோழிக்கோடு வடக்கு தொகுதியில் நவ்யா ஹரிதாஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நவ்யா ஹரிதாஸ் அண்மையில் மிகவும் பிரபலமான ஒருவர். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி எதிர்த்து பாஜகவின் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் தான் நவ்யா ஹரிதாஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் ஏற்கனவே கோழிக்கோடு மாநகராட்சியின் கவுன்சிலராக பல முறை பதவி வகித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர கேரள மாநில பாஜக தலைவராகவும் முன்னாள் மத்திய இணை அமைச்சராகவும் இருந்த ராஜீவ் சந்திரசேகர் நெமோம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல முன்னாள் மத்திய வெளியுறவு இணை அமைச்சராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்த முரளிதரன் அவர்கள் கழக்கூட்டம் தொகுதியிலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது மத்திய இணை அமைச்சராக இருப்பவர் ஜார்ஜ் குரியன் அவர்கள். அவர் கஞ்சிரப்பள்ளி என்கிற தொகுதியில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல PC ஜார்ஜ் அவர்கள் பூஞ்சார் தொகுதியிலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த PC ஜார்ஜ் என்பவர் கடந்த 7 முறை கேரளாவிலே சட்டமன்ற உறுப்பினராக 33 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பல கட்சிகளில் MLA-வாக இருந்த அவர் தனி கட்சி துவங்கி அண்மையில் தனது கட்சியை பாஜகவோடு இணைத்தவர் தான் PC ஜார்ஜ். அங்கு நன்கு அறியப்பட்ட பிரபலமான ஒரு முகம். அவர் பூஞ்சார் தொகுதியிலே ஏற்கனவே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பூஞ்சார் தொகுதியிலேயே மீண்டும் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு முக்கிய முகங்களுக்கு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலிலே இந்த இடம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் மொத்தம் உள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. ஏற்கனவே ஆளும் CPM கட்சி நேற்றைய தினம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாவதாக பாஜகவும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இதுவரை வேட்பாளர் பட்டியலை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.